உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவில் நடந்த பயங்கரம், குழுக்களுக்கு இடையில் கடும் மோதல். மாவீரர் தின செயற்பாட்டாளருக்கு ராணுவ புலனாய்வு பிரிவின் அச்சுறுத்தல். முல்லைத்தீவில் கொடூரம், மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த கணவன். OTP குறியீடுகளை பகிர வேண்டாம், இணைய பாவனையாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை. கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்திய இந்தியா. இனி விரிவான செய்திகள். கொழும்பு பம்பலப்பட்டியில் இரவு விடுதியில் ஏற்பட்ட மோதல் தீவிரமடைந்த நிலையில் கோபமடைந்த குழு ஒன்று விடுதிக்கு தீ வைத்துள்ளது. இந்த சம்பவமானது நேற்று முன்தினம் அதிகாலை 1 மணியளவில் டூப்ளிகேஷன் வீதியில் உள்ள இரவு விடுதியில் இடம்பெற்றுள்ளது. அங்கு வந்தவர்களுக்கிடையில் வாக்குவாதம் மோதலாக மாறியுள்ளது. பின்னர் சுமார் 15 பேர் கொண்ட குழு இரவு விடுதிக்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்தனர். தீயை அணைக்க தீயணைப்பு பிரிவினர் விடுதியில் உள்ள பல ஜன்னல்களை அகற்றியுள்ளனர். பம்பலப்பட்டி போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவு முள்ளியவிளை பகுதியில் நாளைய தினம் இடம்பெறவுள்ள மாவீரர்களது பெற்றோர் உரித்துடையோர்களை கௌரவிக்கும் நிகழ்வை சமூக செயற்பாட்டாளரும் கரைத்துறை பெற்று பிரதேச சபை உறுப்பினருமான ஞாவண்ணா ஜூட்சன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், மாவீரர் துயிலும் இல்லங்களில் இருந்து ராணுவத்தினரை ஜனாதிபதி விரைவில் வெளியேற்றுவார் என அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த நிலையில் மாவீரர் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வை ஒழுங்குபடுத்தி வரும் எங்களை ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் எச்சரித்து வருகின்றனர். மேலும் நிகழ்விற்கான மண்டபத்தை வழங்கியவரையும் விசாரணைக்குட்படுத்தி வருகின்றனர். இந்த நிலைமை தொடர்பாக சமூக செயற்பாட்டாளர்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளதுடன் மாவீரர் பெற்றோருக்கு கௌரவம் செலுத்தும் நிகழ்வை எந்தவித தடையுமின்றி நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு குமுளமுனை கிராமத்தில் இடம்பெற்ற கொடூர சம்பவம் ஒன்று கிராமமெங்கும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியில் வசித்து வந்த வயதான தம்பதியரான வீரசிங்கம் மற்றும் அவரது மனைவி வியன்னா அழகம்மா ஆகியோருக்கிடையில் குடும்ப தகராறு ஏற்பட்டது. கணவனுக்கு அண்மைய நாட்களாக மனநிலை பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி இரவு உணவருந்தி நித்திரைக்கு சென்ற கணவன் நேற்றைய தினம் அதிகாலை சுமார் 2:45 மணியளவில் விழித்து கோடாரியை கொண்டு மனைவியின் தலையில் தாக்கியுள்ளார். இதன் பின்னர் குறித்த கணவன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் குதித்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் வெளிநாட்டில் வசித்து வந்த மகனொருவர் CCTV காணொலி மூலமாக நேரடியாக பார்வையிட்டதை அடுத்து உடனடியாக உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று மனைவியை மீட்டு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். தலையில் ஏற்பட்ட தீவிர காயம் காரணமாக அவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் தடவியல் போலீசார் விரிவான சோதனைகளை மேற்கொண்டனர். திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டதனை அடுத்து உடலம் மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனை இடம்பெற்றது. உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முல்லைத்தீவு போலீசாரினால் மேற்கொள்ளப்படுகின்றன. இணையநிதி மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. குறிப்பாக டெலிகிராம், வாட்ஸ்அப் மற்றும் பிற சமூக ஊடக தளங்களை பயன்படுத்தி இந்த நிதி மோசடிகள் பதிவாகி வருகின்றன. இந்த மோசடியில் ஈடுபடுபவர்கள் தனிநபர்களை ஏமாற்றி அவர்களின் கணக்கு எண்கள், கடவுச்சொற்கள், பயனர் பெயர், கடவுச்சொல், QR குறியீடுகள் போன்ற ரகசிய தகவல்களை பெறுவது கவனிக்கப்பட்டுள்ளது. இணையவேலை வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி அல்லது பிற கணக்குகளுக்கு பணத்தை வரவு வைப்பதன் மூலம் அவர்கள் பெரும்பாலும் மோசடிகளை செய்வது கவனிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நாட்களில் ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்புகள் மற்றும் உயர்கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி இணையத்தில் மில்லியன் கணக்கான டாலர்களை மோசடி செய்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிய வருகிறது. எனவே இணையத்தை பயன்படுத்தும் போது இதுபோன்ற மோசடிகள் குறித்து விழிப்புடன் இருக்கவும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் போன்ற அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே வேலைவாய்ப்பு அல்லது கல்வி வாய்ப்புகளை பெறவும் போலீஸ் ஊடகப் பிரிவு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இணையத்தை பயன்படுத்தும் போது பிற வருமான ஆதாரங்களை வழங்குவதாக கூறி சமூக ஊடக கணக்குகளில் வாட்ஸ்அப், டெலிகிராம் அல்லது தெரியாத நபர்கள் அல்லது தெரியாத சமூக ஊடக குழுக்கள் செய்யக்கூடிய மோசடி அறிக்கைகள் அல்லது செயல்களால் ஏமாற வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெரியாத நபர்கள் மற்றும் சமூக ஊடக குழுக்கள் இடுகையிடும் இணைய நீடிப்புகள் மற்றும் QR குறியீடுகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தெரியாத நபர்களின் கணக்குகளுக்கு பணத்தை வரவு வைப்பது, அவர்களுடன் வங்கித் தகவல்களை பரிமாறிக்கொள்வது மற்றும் ஒருவரின் வங்கிக் கணக்கை மற்றவர்களுக்கு பயன்படுத்த அனுமதி வழங்குவதை தவிர்க்குமாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எந்த சூழ்நிலையிலும் கணக்கு எண்கள், கடவுச்சொற்கள் மற்றும் OTP குறியீடுகளை வெளியாட்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பது முக்கியம். மொபைல் பயன்பாடுகளை நிறுவும் போது தெரியாத நபர்கள் வழங்கப்படும் இணைய நீடிப்புகளை பயன்படுத்தும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் இந்தியா உக்ரைன் ரஷ்யா போரை மறைமுகமாக ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டி அமெரிக்க ஜனாதிபதி இந்திய பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை விதித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், இந்தியாவுடனான நமது பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கின்றன என தெரிவித்தார். அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நல்ல மனிதர் என்றும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தியது நல்ல விடயம் என்றும் தெரிவித்தார். மேலும் மோடி தன்னை இந்தியாவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாகவும் அடுத்த ஆண்டுதான் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். உலகளவில் சமீபத்திய 8 போர்களை தான் முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் அவற்றில் 6 போர்களை வரி விதிப்புகள் மூலம் முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் டொனால்ட். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவில் நடந்த பயங்கரம், குழுக்களுக்கிடையில் கடும் மோதல். மாவீரர் தின செயற்பாட்டாளருக்கு ராணுவ புலனாய்வு பிரிவின் அச்சுறுத்தல். முல்லைத்தீவில் கொடூரம், மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த கணவன். OTP குறியீடுகளை பகிர வேண்டாம், இணைய பாவனையாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை. கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்திய இந்தியா. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.